புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 19. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். சிந்தனை: மீட்பின் நீண்ட வரலாற்றின் ஊடாக இறைவன் தமது தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். ஆதாம் ஏவாளோடு இந்த திட்டம் தொடங்குகிறது. தொடக்கத்தில் கடவுள் இயற்கை சட்டத்தை நிறுவியிருந்தார். இதன் ஊடாக ஆதாம் ஏவாள் ஒழுக்க உண்மைகளை தாங்களாகவே அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் பாவம் செய்த பின் அந்த சட்டம் மறைக்கப்பட்டு விட்டது. அது இன்று வரையும் மறைக்கப்பட்டதாகவே இருக்கின்றது. பின்பு கடவுள் நோவாவுடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார். இந்த மண்ணகத்தை தண்ணீரால் ஒருபோதும் அழிக்க மாட்டேன் என்பதாகும் அந்த உடன்படிக்கை. பின்னர் ஆபிரகாமோடு இந்த உடன்படிக்கை மேலும் ஆழமாக்கப்படுகிறது. அவரது வழிமரபினரால் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அந்த உடன்படிக்கை கூறுகின்றது. பின்பு மோசேயுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றன. இவை வாழ்வதற்கான தெளிவான ஓர் ஒழுக்க கோவையாகும். வழிபாட்டில் மக்களை வழிநடத்த சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிவில் சட்டங்கள் இஸ்ராயேலர்களை கடவுளின் தனித்துவமான இனமாக நிலைநிறுத்தியது. இஸ்ரேலரை ஓர் இனமாக உருவாக்கிய பின் கடவுள் இறைவாக்கினர்களை அவர்களிடம் அனுப்பி ஆழமான உள்ளார்ந்த இதய மாற்றத்துக்கு அவர்களை அழைக்கின்றார். இறைவாக்கினர்கள் அவர்களை மனம் திருப்பி கடவுளிடம் கொண்டு வந்து உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வரவிருக்கும் மெசியாவுக்காக ஆயத்தமாகும்படி வலியுறுத்துகின்றனர். இயேசு வந்தபோது அவருடைய போதனைகள் சட்டங்கள் பற்றிய முழுமையான புரிதலை வெளிச்சம் போட்டு காட்டியது. அவரிலே எல்லா வாக்குறுதிகளும் கட்டளைகளும் நிறைவேறின. தமது வாழ்வு, சாவு, உயிர்ப்பின் ஊடாக அருளின் ஓர் புதிய உடன்படிக்கையை நிறுவி மீட்பின் முழுமையை கொண்டு வந்தார். மீட்பின் வரலாற்றின் இந்த கண்ணோட்டம் வரலாற்று பார்வையில் முக்கியமானது மட்டுமல்ல, கடவுள் நம் ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட முறையில் எவ்வாறு தொடர்பு கொள்ளுகிறார் என்பதை பற்றிய நுண்ணறிவையும் வழங்குகின்றது. எமது சொந்த மனமாற்றத்தின் தொடக்கத்திலே நாம் இருக்கும் இடத்தில் கடவுள் நம்மை சந்திக்கின்றார். தம்முடைய பிள்ளைகளாக இருக்க எம்மை அழைக்கின்றார். மேலும் நாம் அவருடைய கட்டளைகளை பின்பற்றி சாவான பாவங்களை தவிர்த்து வாழ எம்மை ஈர்க்கின்றார். இந்த அழைப்பில் நாங்கள் வளரும் போது எமது நம்பிக்கை செயற்பாடுகள், அருளடையாள கொண்டாட்டங்கள் புது வடிவம் பெறுகின்றன. படிப்படியாக புறத்திலே அல்லாமல் உள்ளத்திலே மாற்றம் பெற வேண்டும் என்ற அழைப்பை உள்வாங்குகின்றோம். கடவுளை நாம் ஒரு நெருக்கமான தனிப்பட்ட கடவுளாக பார்க்க தொடங்குகின்றோம். மேலும் பாவத்தின் மீதான சிறிய பற்றுதல்களை கூட வெல்ல முயல்கின்றோம். இறுதியாக நாம் முழுமையாக நற்செய்திக்கு திரும்ப அழைக்கப்படுகின்றோம். அது எம்மை
கிறிஸ்துவுடனான ஆழமான உறவுக்கு இட்டு செல்கின்றது. இந்த வளர்ச்சியை கண்டுகொள்வது எமது ஆன்மீக பயணத்திலே அவசியமாக அமைகிறது. இதனை பார்க்க தவறும் போது நாம் வாழ்விலே நிறைவை கண்டுகொள்ள தவறிவிடுகின்றோம். நிறைவை நோக்கி கடவுள் எம்மை படிப்படியாக வழிநடத்தி செல்லுகின்றார். நாம் அன்றாடம் வளர்ந்து வருவதை அவர் விரும்புகின்றார். ஒவ்வொரு நாளும் எமது தொடர்ச்சியான மனமாற்றத்துக்கும் எம்மை தூய்மைப்படுத்துவதற்கும் கிடைக்கும் சந்தர்ப்பமாகும். இயேசுவில் முழுமை பெற்ற இறைவாக்குகளும் சட்டங்களும் எமது வாழ்வின் முழுமைக்கும் ஆதாரமாகவும் வழியாகவும் தரப்பட்டிருக்கின்றன. அன்றாட வாழ்விலே அவற்றை ஆதாரமாகவும் வழியாகவும் கொண்டு நிறைவை நோக்கி பயணிப்போமாக. செபம். ஆண்டவரே, முழுமையை நோக்கிய எமது பயணத்திலே எம்மை இடைவிடாது வழிநடத்தி செல்லும். ஆமென்.